பல தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். அச்சு ஊடகமான தினமலர்ல ஒரு நியூஸ் ஆர்டிகல் பார்க்க இருந்தது. அது வந்து பாமகவை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய திட்டம் தீட்டியுள்ளதாகவும், அதற்காக ஒரு அமைச்சர் எம்பிக்கள் குழு உருவாக்கி வைத்திருப்பதாகவும், அந்த குழு வட மாவட்டங்களில் சென்று பாமக சுக்குநூறாக உடைக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில செயல்பட போவதாகவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் தான் படிக்க இருந்தது. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருந்தது. என்ன மாதிரியான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி திட்டம் செயல்படுத்தப்படணும் வெற்றி அடையணும்னா ஸ்டாலின் மண்டையில் இருக்கிற முடி மீண்டும் முளைத்தால் மட்டும்தான் முடியும். மற்றபடி பார்த்தா பாமகவை ஸ்டாலின் ஆகட்டும், இல்ல ஏடிஎம்கே ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எந்த ஒரு கட்சியாலும் பாமக உடைக்கிறதோ அப்படி இல்லைன்னா அந்த கட்சி அழிக்கிறதோ பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் திட்டமும் பாமக கிட்ட செயல்படாதுன்னு நம்ம சொல்லியாக்கணும். ஏன் இது சொல்றேன்னா, பாமகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி தான். அதுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அது மாற்று சமுதாய தோழர்களா இருந்தா கூட சரி, அதுல அனைவரும் பாத்தீங்கன்னா பாமக தங்களோட உயிருள்ள கட்சியா தான் பார்ப்பாங்க. அது தன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட கட்சியா தான் பார்ப்பாங்களே தவிர வேற எந்த ஒரு இந்த திராவிட கட்சியில இருக்கிற மாதிரி 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து, அது மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து, புடவை கிடவை வாங்கி கொடுத்து அது மாதிரி சேர்த்த கூட்டம்லாம் பாமக இல்லை. இந்த கூட்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரத்த உறவுகளால சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி தான் பாமகவோட கட்சின்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம கருணாநிதி, ஸ்டாலினோட அவங்க அப்பன் கருணாநிதி வன்னிகர் சங்கத்துல ஆரம்பிச்சு நடிகர் சங்கம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்குநூறா உடைச்சிருக்காங்க. 2-3 பிரிவை உடைச்சிருக்காங்க. இந்த செயல் திட்டம் பாமக கிட்டையும் அவர் செயல்படுத்தி பார்த்தாரு. ஆனா பாமகல இருந்து பிடுங்க முடியல எதுவுமே. அந்த அளவுக்கு பாமக வலுவாக இருக்கிற ஒரு இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற பாஜகவோட முருகர் அந்த மாநாடு பாத்தீங்கன்னா, முருகர் மாநாடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளை பணத்தை வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லியாக்கணும். தொடர்ச்சியா பார்த்தா திருமாவளவன்ல ஆரம்பிச்சு, கம்யூனிஸ்ட்ல ஆரம்பிச்சு, முஸ்லிம் இயக்கங்கள் கூட பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அந்த மாநாட்டை விமர்சிச்சுட்டு இருக்காங்க தான் சொல்லியாகணும். அது என்ன மாதிரியான ஒரு பொழப்புன்னு தெரியல அவங்களுக்குலாம். ஏன்னா ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான மாநாடு நடத்தலாம். உடனே இந்த முருக மாநாட்டை நீங்க போயிட்டு உத்தரப்பிரதேசம் நடத்துவீங்களா, எம்பியில நடத்துவீங்களா, டெல்லியில நடத்துவீங்களான்னு கேள்வி கேட்கறானுங்க. காசி தமிழ் சங்கம் சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால முருகர் மாநாடுங்கிறது அவங்களுடைய அரசியல் மாநாட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அது அவங்க சம்பந்தமா நடத்திட்டு போறாங்க. ஏன் மதச்சார்பின்மை மாநாடு அப்படிங்கிற ரீதியில திருமாவளவன் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு மட்டும் அழைப்பு தரலையா? அந்த மதச்சார்பின்மை மாநாட்டுக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு அழைப்புலாம் தரலையா? அதெல்லாம் மத கட்சி அவங்களுக்கு தெரியலையா? அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிக்கார இதெல்லாம் பொங்குறானுங்க. ஏன் விசிக நடத்தின அந்த மாநாட்டுக்கு எதுக்கு நீங்க கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் அழைப்பு தரீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களோட கூட்டணி கட்சியை பார்த்து கேட்க வேண்டியதானே. முருகன் மாநாடு நடத்தினா உங்களுக்கு என்ன அதுல இவ்வளோ பொச்சரிப்புலாம் வருதுன்னு தெரியல. இதே ஒரு முருகரை தான் கேவலமா பேசின ஜந்துக்கள் தான் அந்த கருப்பூர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட டிவிடி கூட்டம், டேஷ் கூட்டம். அந்த கூட்டம் முருகரை கேவலமா விமர்சிச்சு பேசின போது இப்ப பொங்குறானுங்க பத்தியா விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிலாம். அப்பெல்லாம் ஏதாவது பொங்குறானுங்களாம் பார்த்தா ஒரு வார்த்தை பேசலாம் அந்த கருப்பூர் கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சானுங்க. இது மாதிரியான கேவலமான ஜந்துக்களை தமிழக மக்கள் கண்டறிந்து அவனுங்களுக்கு இடது கையால ஓரம் தள்ளுங்க. அப்பதான் உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். மேலும் இந்த வீடியோ குறித்து, இந்த காணொலி குறித்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களை கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.